சர்ச்சுபல் தமிழ் 338 கடவுளின் மகிமை Glory of God. பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு ஒப்பீட்டு ஆய்வுகள். விடுதலை பயணம் மோசே தொடர். அதிகாரம் 17 1 முதல் 6 வசனங்கள். விடுதலை பயணம் அதாவது யாத்ரகாம் அதிகாரம் 17. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், கடவுளின் இறையாண்மையை உயர்த்தி காட்டுகிறது. அவர் இஸ்ரவேலின் மக்களுக்கு நம்பிக்கையையும் பேரன்பையும் விளக்கி காட்டுகிறது. இறைவன் உண்மையில் மகிமை நிறைந்தவர், வல்லமை மிக்கவர் என்பதையும் காட்டுகிறது. இப்போது அந்த வசனங்களை பார்ப்போம். விடுதலை பயணம் அதிகாரம் 17 1 முதல் 6. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் ஆண்டவரின் குறித்த ஒழுங்கின்படி சீன் பாலை நிலத்திலிருந்து பயணத்தை தொடர்ந்தனர். அவர்கள் ரபிதீம் வந்தபோது அங்கு பாளையம் இறங்கினர். மக்கள் குடிக்க அங்கு தண்ணீர் இல்லை. 2ஆம் வசனம். இதனால் மக்கள் மோசேயிடம் வாதாடி, குடிக்க எங்களுக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டனர். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் என்னோடு வாதாடுவது ஏன்? ஆண்டவரை ஏன் சோதிக்கிறீர்கள் என்றார். 3. அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேற செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என் மேல் கல்லெறிவார்களே என்று கதறினார். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்துக் கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதியை அடித்த உன் கோலையும் கையில் எடுத்துக் கொண்டு போ. இதோ நான் அங்கே ஓரேபியில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவர்கள் அவ்வாறே செய்தார். மக்கள் அனைவருக்கும் குடிக்க தண்ணீர் கிடைத்தது. இவ்வாறு கடவுள் எவ்விதம் மக்களை பராமரிப்பதில் கவனமாய் இருந்தார் என்பதையும், அவர் மகிமை எவ்வாறு இருந்தது என்பதையும் 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். இதேபோல் இறைமகன் இயேசு தன் தாய் மரியாள் சொல்வது போல் அதற்கு முதல் புதுமையாக கீழே யோவான் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களில் இருந்து நாம் காண்கின்றோம். இயேசுவும் அவருடைய தாயும் அவருடைய சீடர்களும் கலிலேயாவில் உள்ள கானாவில் ஒரு திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். ஒயின், பண்டைய காலம் OLOC, தீர்ந்து விட்டதை அவர் தாயார் கவனிக்கும் போது அவரது வேண்டுகோளின்படி தண்ணீரை திராட்சம் ரசமாக மாற்றுவதை, அதன் மூலம் அவருடைய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துவதையும் நாம் பார்க்கிறோம். வீட்டில் விருந்தினருக்கு ரசம் தீர்ந்து விட்டது என்று அறிந்தவராய் மரியாள், இனி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று சொல்லி இந்த இக்கட்டான சூழ்நிலையை எடுத்து கூறியது மட்டுமல்லாமல்
இயேசு சொல்வது போல் செய்யுங்கள் என்று பணியாளர்களிடம் அன்னை மரியாள் நம்பிக்கையோடு தெரிவிக்கிறார். அவரால் எல்லாம் கூடும் என்பதை உறுதி செய்கிறார். அதுவே இறைமகன் இயேசு செய்த முதல் புதுமை. மரியிடமிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நம் பணிவாழ்விலும் சமூகத்திலும் பல கடுமையான கஷ்டங்கள், வேதனை, துன்பங்கள் மத்தியில் இயேசு ஆண்டவரிடம் தீர்வு காண்பதே நல்லது. இதற்கு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மரியாள் இந்த கதையில், இந்த இறை வசனங்கள் மூலம் நமக்கு தெரிவிக்கிறார். ஆகவே எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விடுங்க. உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர். அவர் இதை செய்வார். 1 தெசலோனிக்கர் அதிகாரம் 5:22 சொல்கிறது. நான் சொல்வது, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். 1 கொரிந்தியர் அதிகாரம் 10 இறைவசனம் 31 முதல் 32. நீங்கள் ஆண்டவரின் மாட்சியை காண்பீர்கள். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றும் முதல் புதுமையிலிருந்து இயேசு தனது முறையான பணியினை தொடங்குகிறார். இது அவருடைய அற்புத சக்தியையும் புதிய உடன்படிக்கைக்கு ஆரம்பமாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. பொதுவாக நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய தேவைகள் உடனே நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நாம் விரும்புவதை கடவுள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக கடவுள் நம்மை நேசிக்கிறார், நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறார். ஆனால் அவர் தக்க சமயத்தில் நன்மைகளை செய்து முடிக்கிறார். தந்தை பிள்ளைகளுக்கு செய்வது போல் கடவுள் நிச்சயமாக நம் விண்ணப்பங்களை கேட்டருள்வார். 1 யோவான் அதிகாரம் 5:14 இறைவசனம் கூறுகிறது, நம் நம்பிக்கை மட்டுமே ஆதாரம் என்பதை மறந்து விடாதீர்கள்.